இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க எங்க போனாலும் இப்படிதான் சொல்லுவாங்க, ஒருத்தருக்காகவே ஒருத்தர் பிறந்திருக்கோம்னு சொல்லுவாங்க. இந்த பாலகிக்கு திட்டுறதுக்கும் புகழ்றதுக்கும் வித்தியாசமே தெரியல. என்னங்க நொடியில நான் தப்புச்சேன். என்னங்க இன்னும் கோவம் குறையலையா? ஹலோ மிலிட்டரி மீசக்காரரே, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் பேச்சு கேட்கலனாலும் என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னங்க 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 கோபம் வந்தா உருன்னு வச்சுப்பீங்க. நடந்ததெல்லாம் மறந்துடணுங்க. என்னங்க உங்களதான் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மனுஷியே? என் வீட்டுக்காரர் ஆபீஸ் போகும்போது நான் அவரை வழி அனுப்பணும். ஆஹா, இப்படி கோவமா இருக்கும்போது எவ்வளவு வேலை இருந்தாலும் என்ன வர சொல்லுவாரு. நான் நேர்ல வந்தா கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும்னு. சமயத்துக்கு கார் கூட நம்மள பழி வாங்குது. அப்பா தப்புச்சுண்டா. பாய். குப்தா, என்னாச்சு குப்தா? என்னமோ ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஒருவேளை என்ன பத்தி தான் வருத்தப்படுறீங்களா? இட்ஸ் ஓகே குப்தா, தலையெழுத்த மாத்த முடியாதுல்ல. எனக்கு இப்படி ஒரு அவகாசத்தை கொடுத்தீங்கல்ல, அதுவே போதும். அத பத்தி தான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒண்ணு என்ன, நூறு சொல்லுங்க. சாயந்தரம் வரைக்கும் ஃப்ரீ தான். அதத்தான் எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாயால தான் குப்தா. என்னாச்சு? இன்னும் 3 நாள்ல உன்னோட காரியம். அதுக்கப்புறமா அப்படின்னா இன்னும் 3 நாள்ல நான். ஆமா மனுஷி, 3 நாள்ல உன்னோட காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ உன் கணவனை, உன் குழந்தைங்களை, இந்த வீட்டை, இந்த லோகத்தை விட்டு எங்க லோகத்துக்கு வந்தாகணும்.